சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் சோகங்களால். எம்மா யாருமா காலையில எனக்கு போன் பண்றது? அவ எதுக்கு எனக்கு போன் அடிச்சிருப்பா? ஹலோ. ஹே சூர்யா, குட் மார்னிங் டா. எப்படி இருக்கா சூர்யா? ஹே செல்லம்மா, பாத்து என் கால்ல தண்ணி படுது. சாரி எமிலி மேடம், தெரியாம தண்ணி பட்டுட்டு மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே. நான் நல்லா இருக்கேன் எமிலி, நீ எப்படி இருக்கா? ஐ ஃபைன் சூரி. சரி, எதுக்கு கால் பண்ண சொல்லு. ஹே டோன்ட் ஆங்கிரி டா. கோவப்படல, சொல்லு பக்கி. ஹே வாட்ஸ் பக்கி? ஏ அம்மா, இவ என்னத்துக்கு போன் பண்ணானே தெரியல. ஹே சூரி, இருக்கிறியாடா? சொல்லு எமிலி. ஹே டுடே நான் உங்க ஹவுஸ் வாரேன், ஓகேவா? ஓகே எமிலி, நீ வா. உனக்கு இந்த நம்பர் யார் தந்தா? எனக்கு பூஜா தந்தாடா. வாட்ஸ் ப்ராப்ளம்? இல்ல, கேட்டேன், நீ வா. ஓகே டா, பை, டேக் கேர். பூஜா! அந்த பூஜா எங்க? எமிலிக்கு எதுக்கு வீட்டு நம்பரை கொடுத்தா? அதுக்குன்னு நீ உன் மொபைல் நம்பரை கொடுத்தா என்ன? எதுக்கு லேண்ட்லைன் நம்பரை கொடுத்தா? அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? அறிவு கிட்ட கூமுட்ட. சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் வீட்டுல நம்பர்லாம் கொடுத்துருத்தியா? அவ வீட்டுக்கு வேற வரலாம், என்ன போட்டு ஓத்திரம் பண்ணிட்டு இருக்கா? உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுமா, நீங்க சும்மா இருங்க. அப்பா என்ன ஜாலியா இருக்கதா, ஊஞ்சலாடுறதுக்கு வாங்க. நீ விளையாடு மர்சா. அப்பா எனக்கு ஊஞ்சலாட்டி விடுங்களா? இந்த வார மர்ஷா. அத்தா காபி குடிங்க. கொண்டா த்ரிஷா. ஏக்கா அத்தா காபி குடிக்கிட்டு என்ன ஆட்டி விடுக்கா ஊஞ்சல். நேத்து பெரிய மத்தவ மாதிரி என்கிட்ட என்ன சொன்னா? கிரிக்கெட் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லைன்னா இப்ப மட்டும் என் அக்கா கொக்கா என்ன ஆட்டி விடுங்க. ஆட்டி விட முடியாது போ. ஏக்கா ஆட்டி விடுக்கா ஊஞ்சல். ஆமா, ஊஞ்சல் ஆட்டி விடுனா மட்டும் அக்கா கொக்காம்பா, இல்லட்டாக்கி முண்டகண்ணி உள்ளிகண்ணி சொல்லி நீ ஆசோ, அப்படிதானே? சரி த்ரிஷா விடு, தங்கச்சி கேக்கெல்லாம் ஆட்டி விடு. வாங்க அத்தா, நான் ஆட்டி விட மாட்டேன். எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நான் போறேன். இப்ப குரு மாமா கூட போய் 2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வாமக்கா. நாளைக்கு சண்டே தானே, நாளைக்கு சிக்கன் எடுக்கலாம். அப்ப நான் என்ன வைக்க? சரி பாப்பா, மீன் கடையில போய் மீன் வாங்கிட்டு வரீங்களா மாமா நீயும்? சரி அத்தை. நான் மீனா கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு வந்துருங்க. எனக்கு வீட்டுல ஒரு காய்கறி கிடையாது. சரி அத்தை, சரி. செல்லம்மா. சொல்லுங்க மேடம். மார்னிங் டிஃபனுக்கு என்ன இருக்கு? மேடம் உங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன். வா,
என்ன மேடம் நூடுல்ஸ் வேண்டாமா? என்ன செல்லம்மா, நான் பீட்சா ஆர்டர் போட்டு மார்னிங் சாப்பிடுறேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் எனக்கு சமைக்க வேண்டாம், ஓகேவா? ஓகே மேடம். அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பவா? ஓகே, நீங்க கிளம்புங்க. நூடுல்ஸ் உங்க மகா இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு கொண்டு கொடுங்க. ரொம்ப நன்றி மேடம். அப்புறம் டாடி எங்க? அப்பா ஏதோ போர்டு மீட்டிங் விட்டு மார்னிங்கே கிளம்பிட்டாங்கம்மா. ஓகே செல்லம்மா, நான் அப்பாட்ட நான் பேசிக்கிட்டேன், நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன், நாளைக்கு வரேனே. மீன் 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 அண்ணே நில்லுங்க. அண்ணே என்ன மீன் எல்லாம் இருக்கு? பாறை மீன் இருக்கு, சூர மீன் இருக்கு, நெய் மீன் இருக்கு, விண்மீன் இருக்கு, குதிப்பு மீன் இருக்கு, குதிக்காத மீன் இருக்கு. உங்களுக்கு என்ன மீனுமா வேணும்? அண்ணே கடல் மீன் இருக்கா? ஏமா திமிங்கலம் இருக்கு, வேணுமா? என்ன நீ காமெடி எல்லாம் பண்றிய? பின்ன கடல் மீன் இருக்கான்னு கேக்குது. எல்லாமே கடல்ல உள்ள மீன் தான்மா. உங்களுக்கு என்ன மீன் வைக்கணும்? 2 கிலோ விண்மீன் வைக்கட்டா? என்ன மீன்காரண்ணே, உங்களை அங்க இருந்தே கூட்டிட்டு வரேன், கேக்கலையாக்க உங்களுக்கு? ஏம்மா நீங்க வீட்டுக்குள்ள இருந்து மீன் சொல்லுவே, எனக்கு கேக்கையா செய்யும்? ரோட்டுக்கு வந்து சொன்னா கேக்கும். சரி அண்ணே, ஒரு 10 ரூபாய்க்கு நெத்தலி மீன் தாங்க. ஏம்மா நீங்க எந்த காலத்துலமா இருக்கிறது? 2024. கொஞ்சோல 10 கண நெத்தலி இருந்தாலும் போதாமனே. ஏம்மா போவாங்கிட்டு 10 ரூபாய் கொண்டுட்டு நெத்தலி வாங்க வந்திருக்கேன். நெத்தலி என்ன கோவப்படாதீங்கண்ணே. உங்களுக்கு என்ன மீனுமா வேணும்? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு வேற பொழப்பு பார்க்கணும். அண்ணே பாறை மீன் இருந்துன்னா தாங்க. எவ்வளவு ஒரு பாறை மீன்? ஒரு பாறை மீன் 1 கிலோ இருக்கும், 500 ரூபா. என்னன்னு எனக்கும் சேர்த்து விலை சொல்றிய? ஏம்மா பாறை மீன்ல இப்ப தங்க விலை போயிட்டு இருக்கோம்மா. சரி அண்ணே, ஒரு பாறை மீன் ஒரு 1/2 கிலோ போல நெத்தலி மீன் தாங்கலாம். என்னம்மா?